என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 நியூ அப்டேட்ஸ். SB1 நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான உருட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உருட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நம்ப முடியாத விஷயங்கள், நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உருட்டு. இப்போ அந்த மாதிரியான உருட்டு கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, MLM கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த டைம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் ஒரு கடைக்காரர், திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார். அந்த கடைக்காரர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கருப்பட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிமுகமானார். அவரோட கம்பெனியில் வந்துட்டு கருப்பட்டியை வந்து சொந்த தயாரிப்பில் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி நிறைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இதன் மூலியமாக எங்களுக்கு வருமானம் வருது, இந்த வருமானத்தை நாங்கள் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரப்பப்பட்டு வந்தது. ஸோ பரவலாக கேள்விப்பட்ட இந்த விஷயத்தை நம்பி நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கேட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டான 2950 ரூபாயை வந்து அவங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க என்ன வேலை கொடுத்தாங்க, இதனால் நமக்கு என்ன வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2950 ரூபா நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உங்களோட மொபைலில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் உங்களோட அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கான விடையும் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்கன்றதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் அப்லோடு பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இமீடியட்டாக உங்களுக்கு 50 ரூபாய் ஆட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் நிறைய பேரும் இந்த கம்பெனியை நம்பி தங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இவங்களும் ப்ராப்பராக ஆரம்பித்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அமௌண்ட்டை ப்ராப்பராக தான் கொடுத்துட்டு வந்தாங்க. பட் அதற்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தங்கள் மீது வந்துட்டு RBI இஷ்யூ இருக்குது, அதற்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சிஸ்டம் வைஸாக வந்துட்டு பேமெண்ட் போடுறதுல நம்மளோட சிஸ்டமில் வந்து கொஞ்சம் எரர் இருக்குது, ஸோ நம்ம சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனிக்கு லீவு விட்டுட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேரோட வாலெட்டில் இருந்த அமௌண்ட்டுமே வந்துட்டு அதிக அளவில் சேர ஆரம்பித்தது. அவங்க டாஸ்க் அவங்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனி மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நீங்கள் யாரெல்லாம் அந்த கம்பெனியில் கண்டினியூ பண்ண விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் 3200 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணிங்க. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு மளிகை ஜாமான் வந்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் கூப்பன் கோடு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறோம். இந்த கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு கீழே நீங்கள் நபர்களை சேர்த்துட்டு அந்த நபருக்கு இந்த கூப்பனை கொடுத்துட்டு நீங்கள் அவர்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறதான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிகள் இங்கே நம்மளோட பணத்தை வாங்கி அவங்களே ரொட்டேஷன் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுக்கு எந்தளவுக்கு வருமானம் வருது வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது. நான் சொன்ன இந்த கருப்பட்டி பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி MLM கான்செப்டில் நிறைய பண்ணிகிட்ருக்க நிறைய பேருக்கு தெரியும். இந்த கம்பெனியில் நடக்கிறது ஸ்கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த கம்பெனி வந்து ஓடி போகலை. ஸ்கேம் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸ்கேம் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து பணத்தை வாங்கிட்டு அமௌண்ட்டு சேர்ந்த உடனே சுருட்டிட்டு போகிற கம்பெனிகள் தான் வந்து ஸ்கேமு. இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி வந்து சுருட்டிட்டு போகலை, அந்த கம்பெனி இன்னும் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது ஸ்கேமில் சேராது.
பட் இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு எம்எல்எம் கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது கம்பெனி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட தேவைகளை அறிஞ்சு அதை நம்மளோட பேராசையை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சிக்க வச்சுக்கிற நிறைய கம்பெனிகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் முழிச்சுக்கோ பொழைச்சிக்கோன்ற கான்செப்டை சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட பணத்தை சேஃப்டியாக பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது. கோல்டில் பண்ணலாம். அதற்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போடலாம். பேங்க் அக்கௌண்ட்லேயே அது பாட்டு கிடந்துட்டு போகுதுன்னு விட்டுருங்க. இந்த மாதிரியான கான்செப்டில் உள்ள நுழைஞ்சு உங்களோட மணியை லாஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலோட இன்றைக்கி வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.